உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்னு கேட்குறாங்க, இல்லை ஏதாச்சும் ஃபேவர்னு கேட்குறாங்கன்னா, அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு பண்ண விருப்பமே இல்லைனா கூட நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுறீங்களா? உங்களால் வந்து அவங்களுக்கு நோ, இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க உங்களுக்கு ரிலேஷனாக இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்கீங்க. ஸோ இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் ஒரு 6 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த நோ எப்படி நம்ம வந்து சொல்கிறது, எப்படி ரிசால்வ் பண்ணுறது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை அப்படின்றதுக்கு. ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நோ சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை எப்படி நினச்சிருவாங்க, நம்ம திருப்பி அவங்கள மீட் பண்ணுவோம், அப்படி அவங்க முன்னாடி தான் நம்ம இருப்போம். ஸோ அப்படின்றப்ப அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க. இது வந்து எப்படின்னா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட்டாக க்ரியேட் ஆகிடும். அப்படின்றதுனால மட்டுமே நீங்கள் அது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ உங்களால் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண முடியலை அப்படின்னா, நீங்கள் வந்து பொலைட்டான வேலை வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கை வந்து அவங்க வந்து எனக்கும் இந்த ஒர்க்கை பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணுற ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே, நம்ம ஒர்க்கோட அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு உங்களையுமே வந்து தப்பாக நினைக்கவும் மாட்டாங்க. நீங்கள் நோ சொல்கிறதுனால எதுவுமே தப்பாக நினைக்கவும் மாட்டாங்க. அவங்களுமே வந்து நெக்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேலையை அந்த வேலையை அவங்களே பார்க்கணும்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பொலைட் வே ஆஃப் சேயிங். ஸோ இது ஒரு டைப்பு. அடுத்த இன்னொரு டைப்பு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த நோ வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் திருப்பி அவங்கள்ட்ட இந்த நோவை வந்து அவங்களால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்களால் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த நோ வந்து ஈஸி ஆகிடும். ஸோ அதுதான் மேட்டர் அங்கே. நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்பையும் அந்த விஷயம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலாக, நீங்கள் வந்து ஓப்பனாக ஜஸ்ட்டு பொலைட்டான வேலை வந்து அவங்கக்கிட்ட நோ சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து திருப்பி உங்களை கம்பல் பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. செகண்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு வந்து ரிக்வஸ்ட்டாக தான் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்குமே அந்த விஷயத்த பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து அவங்களா வந்து உங்களை புஷ் பண்ணி அந்த விஷயத்த வந்து பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஓப்பனாக அவங்கள்ட்ட நோ சொல்கிறது தான் வந்து பெட்டரான வேன்னு கூட நான் சொல்லுவேன். இது வந்து நிறைய டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த லைஃப்பில். நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். நானுமே வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணப்போ முன்னாடியே என்னால் எதுவுமே பண்ண முடியலை. ஒரு பர்சன் வந்து நமக்குள்ளே க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்டேருந்து அவங்க ஏதாவது நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வேலையை விட்டுட்டு நம்மளால் நோ சொல்ல முடியாமல் அவங்களோட வேலையை நம்ம பண்ணி கொடுக்குற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டுருவோம். இந்த ஒரு விஷயம்னால மட்டுமே நம்மளோட க்ரோத் லெவல் ரொம்பவே லோவாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவங்கள்ட்டேருந்து வந்து பொலைட்டான வேலை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பெட்டராக, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து ஒன்றுமே நினச்சிக்க மாட்டாங்க. நீங்களாக நினச்சிக்கிட்டு இது மாதிரி ஐயோ நம்ம இந்த விஷயத்தில் வந்து நம்ம நோ சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஏதாவது நம்ம நினச்சிப்பாங்க அப்படின்னு நீங்களாக திங்க் பண்ணுறது தான் வந்து இங்கே பிரச்சனையே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நோ சொல்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அந்த நோ சொல்கிறத வந்து நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈஸியாகிடும். நீங்கள் நிறைய பேருக்கு நோ சொல்ல முடியாதது தான் முதல் தடவையே அவங்களால நோ சொல்ல முடியாதது தான் பிரச்சனை. இங்கே நோ சொல்கிறீங்க அப்படின்னா அது எப்படி சொல்லலாம் அப்படின்றது வந்து இருக்குது. நோ சொல்கிறது வந்து இப்போது இடத்த பொறுத்து மாறும். இப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு மேலே உள்ளவங்க தான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து எப்படின்னா, நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கோவொர்க்கர் வந்து அவங்களுக்கு தேவையான ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, உங்களால் வந்து அந்த ஒர்க்கை விட்டுட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஐயோ நம்ம ஃப்ரெண்டும் கேட்குறாரே, நமக்கு இவருக்கும் ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு நோ சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சடனாக நோ என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, உங்களை வந்து அவர் தப்பாக நினச்சிடுவார். ஏன்னா நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அப்படி சொல்லாமல் நீங்கள் அவரை வந்து பொலைட்டாக ஹேண்டில் பண்ணலாம். அப்படின்னா, இல்லை மேனேஜர் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு, இந்த ஒர்க்கோட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் ஒர்க்கு. ஸோ அதனால் இந்த ஒர்க்கை நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வேணால் நான் பண்ணித்தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒர்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு 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 ஒர்க்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது வந்து திடீர்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த ஒர்க்கை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் நோ சொல்ல முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில், உங்களால் அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, என்னால் இந்த விஷயம் பண்ண முடியாது, ஆனால் வந்து இந்த விஷயம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதுக்கான சொல்யூஷன் நான் வந்து உனக்கு தரேன், நீ போய் அதை அதை வச்சு அவங்கள்ட்ட கேட்டு நீ பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்யூஷன் அவங்களுக்கு ஃபைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். ஸோ அவங்களுக்குமே வந்து எந்த இஷ்யூமே இருக்காது. அவங்களுமே உங்களை எதுவுமே நினைக்க மாட்டாங்க. பரவாயில்லையே, நமக்கு இவர் பண்ணலாம் கூட இன்னொருத்தவங்க வச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றத மட்டும்தான் இருக்குமே. நீங்கள் அவங்களோட குட் புக்கில் வந்து இடம் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படின்றதுனால மட்டும்தான் அவங்களால நோ சொல்ல முடியல. ஸோ இப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து நோ சொல்கிற கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, பீப்புளுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. அவங்க என்ன நினச்சிருவாங்க, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அவங்க நம்மளை தப்பாக நினச்சிட்டா நம்ம திருப்பி அவங்கள போய் மீட் பண்ணணுமே, ஒரே இடத்துல இருக்கிறோமே. ஸோ அப்போ அவங்க வந்து நம்மளை பார்க்குறப்ப ஒரு மாதிரி கில்ட்னஸ் அவங்களுக்கு ஃபீலாக இருக்குமே. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை வந்து உடச்சி எறிஞ்சால் மட்டும்தான் அவங்களால வந்து க்ரோ ஆக முடியும். நீங்கள் எப்போல்லாம் நோ சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட அவசரமாக இந்த ஒர்க்கை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்களே. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் நோ கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அவங்க கேட்குற விஷயத்துக்கு ஓகே சொல்கிறதுனால உங்களோட டைமும் இல்லை எனர்ஜி இல்லை மென்டல் பீஸ் பாதிக்கப்படுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஓகேவோ இல்லை நோவோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓகே சொல்கிறதுனால ஃப்யூச்சரில் எதுவும் பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல செக் பண்ணுங்கள். அது மாதிரி செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்துக்கு நோ சொல்லி தான் ஆகணும். இந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா, அவங்க சொல்கிற விஷயத்தினால உங்களுக்கு நோ கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் ஃப்யூச்சரில் அப்படின்னு தோணிடுச்சுன்னா, நீங்கள் கண்டிப்பாக நோ சொல்லி தான் ஆகணும். நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா ரொம்பவே பிரச்சனையாக நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நோ சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால் நோ சொல்கிறத ட்ரை பண்ணி எப்படியாச்சும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் வாய்ஸ் ஆஃப் மதன். பாய்.